இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. வெல்கம் பேக் டு தி வீடியோ. இப்போ நிறைய இடங்கள்ல மாஸ்டர் படத்தோட டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சில இடங்களில் சில தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டர்லேயும் டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜஸ்ட் டிக்கெட் புக்கிங்கே அவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கு, வெறித்தனம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். பட் இதில் வருத்தமான ஒரு விஷயம் என்னதுன்னா, சோஷியல் டிஸ்டன்ஸ்னால் பசங்க என்னன்னு கேட்பாங்க போல். ஏன்னா மாஸ்க்கும் போடுறதில்ல, மாஸ்க்கு போட்டவங்களும் மாஸ்க்கை தூக்கி இங்கே வச்சுப்பாங்க. அப்புறம் எதுக்கு தான் மாஸ்க்கு போடுறாங்கன்னு தெரியல. இப்போ சோஷியல் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஒரு சிச்சுவேஷனில் பாசிபிளே கிடையாது. ஏன்னா சோஷியல் டிஸ்டன்ஸுன்னு சொல்லி யாராவது 2 ஸ்டெப் எடுத்து பின்னாடி வச்சாங்கன்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே 4 பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க. அங்கே பிரச்சனை தான் வரும். ஸோ யாரும் இந்த ஒரு சிச்சுவேஷனில் சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. தளபதியோட படங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதே ரிஸ்க் தான். ஸோ எல்லாரும் டிக்கெட் எப்படி வாங்கிறது, எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வாங்குறதுங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் பசங்களை சொல்லி குத்தமே கிடையாது, அங்கே கூட்டம் வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, தேட்டருக்காரங்க எதுக்கு கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குறாங்க, ஆன்லைன்லேயே கொடுத்தா பார்த்தாதா, அதுவும் இந்த சிச்சுவேஷனில் எதுக்கு கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குறாங்கங்கிற அந்த ஒரே கேள்வி மட்டும்தான் இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் டிக்கெட் ரேட்டுங்கிறது லிமிட்டாக தான் வைக்க முடியும், ரொம்ப ஹையாக எல்லாமே வைக்க முடியாது. ஆனால் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எவ்வளவு ரூபா வேணாலும் சொல்லுவாங்க. பசங்க எவ்வளவு ரூபாவாக இருந்தாலும் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு கொள்ளையடிப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆன்லைனில் அந்த மாதிரி பண்ண முடியாது, கொள்ளையடிக்கிறதுக்கு டிக்கெட் கவுண்டரில் மட்டும்தானே முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு டிக்கெட்டும் 500, 1000, 2000 ரூபாய்க்கெல்லாம் கூட விற்கிறாங்களாமா. இந்த ஒரு விஷயத்த நினச்சா தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம தளபதியை பார்க்கணுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக வேறு வழியே இல்லாமல் நம்ம தளபதி ஃபேன்ஸும் எவ்வளவு ரூபாயாக இருந்தாலும் காசை கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. ஃபேன்ஸை வச்சு இப்படி கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ இதுதான் விஷயம். அண்ட் உங்களில் யாரெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டீங்க, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் டிக்கெட் வாங்கலை, இங்கே இன்னும் புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணல. நானும் அதுக்காக தான் வெயிட்டிங். கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தளபதி ஃபேன்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பேஸ்டான எல்லா வித அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் வரும். அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.